Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே தேவ ஆவியே, ஜீவன் தரும் நதியே தேவ ஆவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பிரேஷவர சந்தார சத்தார சரே சேவரே ஸ்வாமி பாபுஜி கரே ஷவர சந்தி சதார சே பிரேஷவர சுந்தரே தா இந்த நேரத்தில் சவர சுமராக்களை கோலமே வல்லமையானவர நரப்பு ஆசீர்வதிங்க சாந்தி को करा तुमा சாந்தி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இறை வார்த்தையை வழங்குவதற்காக உம் பாதத்திலே நின்று கொண்டு இருக்கிற அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்க. கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள், ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. மண், கடல், நீரூற்றுகள் ஆகியவற்றை படைத்தவரை வணங்குங்கள் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு அஞ்சி கட்டளைகளை கடைபிடித்து தீமை அனைத்தையும் விட்டு விலகி பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்களாகவும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதிப்பவர்களாகவும் மண்ணையும் கடலையும் நீரூற்றுக்களையும் படைத்தவரை மாத்திரம் ஆராதிப்பவர்களாகவும் இருந்தால் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே கவனிங்க. நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நீங்கள் விரும்பினால் முதலாவதாக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இரண்டாவதாக அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதிக்க வேண்டும். மூன்றாவதாக படைத்தவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த நாட்களிலே அறிவு பெருகி இருப்பதும் அன்பு வற்றி போயிருப்பதும் தீவிரவாதம் தலைவிரித்தாடுவதும் நமக்கு என்ன கூறுகிறது? பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உலகின் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் இயற்கையின் பேரழிவுகளாகிய பூகம்பங்களும் சுனாமிகளும் மேக வெடிப்புகளும் பெருவெள்ளங்களும் நிலச்சரிவுகளும் நமக்கு கூறுவது என்ன? பிரியமானவர்களே, பருவகால மாற்றங்களும் பனிப்பாறைகள் உருகுவதும் கட்டுக்கடங்கா காட்டுத்தீகளும் பஞ்சங்களும் யுத்தங்களும் நமக்கு கூறுவது என்ன? கொடிய கொள்ளை நோய்களும் ஏராளமான விபத்துக்களும் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து விழுவதும் நமக்கு கூறுவது என்ன? உலகிற்கு தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே,
இனியும் மந்த புத்தி உள்ளவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் பணாசைக்காரர்களாகவும் பதவி ஆசைக்காரர்களாகவும் உடல் ஆசைக்காரர்களாகவும் இருப்பதை நிறுத்துங்கள். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப என்ன சொன்னேன்? பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்கிற நேரம் இது. தவறினால் அழிவது நிச்சயம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கடைசி நேரத்துல நல்ல கள்ளன் மனமாறி பரலோகம் சென்றதை போல நானும் இந்த உலகத்துல ஜாலியா இருந்துட்டு கடைசி நேரத்துல மனமாறி பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்று நினைத்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்பவர்களே, மனமாறுங்கள். இனி காலம் செல்லாது, தீர்ப்பளிக்கும் நேரம் வந்து விட்டது. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, மரம் எந்த பக்கம் சாஞ்சு இருக்குதோ அந்த பக்கம் தான் விழும். அப்படித்தானே? ஆமா. கடைசி நேரத்துல நான் மனம் மாறிடுவேன், மனம் மாறி பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடது பக்கத்தில் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கள்ளன் இயேசுவை இழிவாக பேசிய பொழுது, அவருக்கு வலது பக்கத்திலே அறையப்பட்டிருந்த கள்ளன் அவனை கடிந்து கொண்டு, நாம் தண்டிக்கப்படுவது முறையே, இவரோ நீதிமான், ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சாட்சி சொன்னான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அந்த நல்ல கள்ளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்த காரணத்தினால், நல்லா கேளுங்க, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கள்ளன் அறிந்திருந்த காரணத்தினால் கடைசி நேரத்துல மனம் மாறி ஆண்டவரை நோக்கி பார்த்து ரட்சிப்புக்காக மன்றாடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டான். Praise the Lord. Praise the Lord. வாழ்நாள் முழுவதும் உண்டு குடித்து உல்லாசம் அனுபவித்து தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து படைத்தவரை இழிவுபடுத்தி துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களே, நீங்கள் மடிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள். கடைசி நேரத்துல மனம் மாறி நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று மாத்திரம் சொல்லாதீர்கள். இது நல்ல காலம், இன்றைக்காவது நீ மனமாறு. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆவது மனமாறி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சேர். உனக்காக 2 கரங்களை விரித்தவராக வா மகனே, வா மகளே என்று சொல்லிக்கொண்டு காத்திருக்கிறார். காத்திருக்கிற தெய்வத்தின் கரங்களிலே நீ விழுந்து விட்டாய் என்றால் இன்றைக்கு உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு சான் வயிற்றிற்காகவும் பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் ஏராளம் பணம் உண்டாக்குவதற்காகவும் பதவியில் அமர்வதற்காகவும் அதிமிக ஆர்வத்தோடு உழைக்கின்றீர்கள். அன்றாட வாழ்க்கையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பணித்தளங்களுக்கும் செல்வதற்கு காலையில் எழுந்து ஆயத்தமாகி மிகுந்த ஆர்வத்தோடு கடந்து செல்கின்றீர்கள். அதே நேரத்தில் விழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் சுற்றுலா செல்வதற்கும் சினிமா பார்க்க செல்வதற்கும் ஏராளம் தயாரிப்புகளை செய்து காலத்திற்கு முன்பே ஆயத்தமாகி விடுகிறீர்கள். ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவர் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிவிட்டது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உலகிற்கு தீர்ப்பளிக்கும் நேரம் வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பல நாடுகளில் மிருகத்தின் முத்திரையை, அதாவது அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. திருவெளிப்பாடு 13வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் கூறியிருப்பது போல மிகவும் துல்லியமாக நம் நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக
நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னமும் சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள், அசதியாக இருக்காதீர்கள். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, திடீரென்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க வரும்பொழுது நீங்கள் தள்ளப்பட்டு போய் விடாதபடி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். கடவுளுக்கு அஞ்சி தீமை அனைத்தையும் விட்டு விலகி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால், தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால், எலும்புகள் ஊரவேறும் என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் ஊரவேறும் என்னுடலும் நலம் பெறும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, முதலாவதாக நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி தீமை அனைத்தையும் விட்டு விலகி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஊசு என்னும் நாட்டில் வாழ்ந்த யோபு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து வந்தார். மாசற்றவராகவும் நேர்மையாளராகவும் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் சாத்தான் அவரை சோதிக்க அசையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் 10 பிள்ளைகளையும் ஏராளமான பணியாளர்களையும் தன் உடல் சுகத்தையும் இழந்தார். தன் நண்பர்களாலும் மனைவியாலும் புறக்கணிக்கப்பட்டார். அவர்களின் வாயின் வார்த்தையால் குத்தப்பட்டார். இவை எல்லாவற்றிலும் யோபு கடவுளுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பிரியமானவர்களே, யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யோபு இப்படியாக சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதியில் அவர் மண் மீது எழுவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அந்த நாட்கள் அண்மையில் உள்ளது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண் மீது எழும் நாட்கள் அண்மையில் உள்ளது. அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். அவர் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம். இப்பவா வரப்போறாரு, நாளைக்கா வரப்போறார், அட வரட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ உண்டு என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். எப்பொழுதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கடவுளுக்கு அஞ்சி யோபு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தது போல வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் உயர்வு வந்தாலும் இழிவு வந்தாலும் உறவு வந்தாலும் உறவு போனாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உடல் நலம் வந்தாலும் உடல் நலத்தை இழந்தாலும் ஆண்டவருக்கு அஞ்சி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இவ்வுலகம் தரும் பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள், உறவுகள், உடல் பலம், ஆள் பலம், இவற்றில் நம்பிக்கை வைக்காதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவரில் விசுவாசம் கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை குற்றப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். என் ஆண்டவர் எதுக்கு எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, நான் எவ்வளோ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன்,
அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தனே, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தனே, ஏன் என் வீட்ல நஷ்டம், ஏன் என் வீட்ல துன்பம், ஏன் என் வீட்ல சாவு என்று மாத்திரம் கேட்காதீர்கள். ஒரு முறை கூட உங்க வாயினால் ஆண்டவரை குற்றப்படுத்தவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, யோபு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு தீமை செய்த எல்லோரையும் மன்னித்து அவர்களுக்காக செபித்த பொழுது அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கு தீமை செய்த எல்லோரையும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்க, ஏராளம் நன்மை செய்யுங்க. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஆத்ம ஆதாயம் செய்யுங்கள். சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்னமும் அசதியாகவும் அக்கறையற்றவர்களாகவும் சோம்பேறிகளாகவும் இராமல் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். கடவுளுக்கு அஞ்சி தீமை எல்லாவற்றையும் விலக்கி ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம், நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம். நாமெல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருச்சித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் போற்றி புகழுங்கள். Praise the Lord. Praise the Lord. நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் போற்றி புகழணும். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சி அவரை போற்றி புகழ்வதற்காகவே மனித இனத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று ஏசாயா 43:21 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் இரவிலும் எல்லா வேளையிலும் ஆண்டவரை போற்றி புகழ்வது நமது கடமையாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. இயேசு நாமத்தை சொல்லியும் அல்லேலூயா சொல்லியும் பரவச பேச்சு பேசியும் சத்தமாய் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 15வது அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்க. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உம் திருப்பெயரை போற்றி புகழாதவர் யார் என்று திருத்தூதர் யோவான் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவரை போற்றி புகழ்வது நமது கடமையாக இருக்கிறது. பாவிகளின் வாயில் துதி இருக்காது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் வாயினால் பாவம் செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை போற்றி புகழுங்கள். காரணம், அவர் ஒருவரே கடவுள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே,
ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்கிறார். ஆமென். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, கடவுளுடைய மாட்சியையும் புகழ்ச்சியையும் எடுத்து உயிரற்ற சிலைகளுக்கும் மரித்து போன மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் ஒரு நாளும் கொடுக்காதீர்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர். அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே சர்வ வல்லவர். அவரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். தூதர்கள் புனிதர்களுடைய உருவ சிலைகளை செய்து வீதி வீதியாக இழுத்து வந்து அவர்களுக்கு புகழ் பாடல்கள் பாடுவதை நிறுத்துங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியையும் மாட்சியையும் உயிரற்ற சிலைகளுக்கும் மரித்து போன மனிதர்களுக்கும் புனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் கொடுக்காதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மண்ணுக்கும் கடலுக்கும் மலைகளுக்கும் மரஞ்செடி கொடிகளுக்கும் கொடுக்காதீர்கள். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வனவற்றிற்கும் கொடுக்காதீர்கள். ஆண்டவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அவரை மாத்திரம் போற்றி புகழுங்கள். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியையும் மாட்சியையும் எடுத்து சிலைகளுக்கும் மரித்து போன மனிதர்களுக்கும் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை இழிவுபடுத்துகிறீர்கள். முதலாம் கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை உதாசீனப்படுத்தி புனிதர்களையும் தூதர்களையும் புகழ்ந்து பாடுபவர்களே, அவர்களின் உருவச் சிலைகளை அலங்காரம் செய்து வீதிகளில் இழுத்து வருபவர்களே, அப்பாவி மக்களை தவறான வழிபாடுகளுக்கு இட்டுச் செல்பவர்களே, கவனமாக கேளுங்கள். மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஆண்டவரை போற்றி புகழாத எல்லோரும் கொத்து கொத்தாக மடிந்து நரகத்தில் தள்ள வேண்டிய நேரம் அண்மையில் உள்ளது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு போறதுக்கு முன்னால மனம் மாறுங்கள். ஆண்டவரை மாத்திரம் போற்றி புகழுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாங்கள் தூதர்களையும் புனிதர்களையும் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் போற்றி புகழ்கிறோம் என்று சொல்பவர்களே, கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் உங்களை எதற்காக படைத்திருக்கிறார் என்றால் அவரை போற்றி புகழ்வதற்காக மட்டுமே படைத்திருக்க, அவரை போற்றி புகழ்வதற்கு பதிலாக அவரால் படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் நீங்கள் போற்றி புகழ்கிறீர்கள் என்றால், ஆதியிலே ஆண்டவரை ஆராதிக்க மறுத்த தூதர்கள் எங்கே தள்ளப்பட்டார்களோ அங்கேயே நீங்களும் தள்ளப்படுவீர்கள். எரி நரகத்தில் புதைக்கப்படுவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தவறான வழிபாடுகள் உங்களுக்கு அழிவை கொண்டு வரும், உங்கள் ஆன்மாவை நாசப்படுத்தும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. கவனமாக கேளுங்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாதபடியும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளாதபடியும் சாத்தான் உங்கள் அகக்கண்களை குருடாக்கி விட்டான். Praise the Lord. Praise the Lord. பக்தி மார்க்கம் என்கிற பெயரில் அநேகரை வஞ்சித்து அவன் கொத்து கொத்தாக மக்களை நரகத்திலே தள்ளி கொண்டிருக்கிறான். எஞ்சியிருப்பது சிறிது காலமே என்பதை அறிந்த சாத்தான் கடுஞ்சினத்துடன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று தேடி அலைகிறான். பிரியமானவர்களே, சோதனையில் விழுந்து விடாதபடி ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். வல்லமையோடு துதியுங்க. அதிகாலையிலிருந்து துதியுங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். திரும்பி வருவான். ஆகவே துதிக்கிற இந்த வாய் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் போற்றி புகழுங்கள். அவரை மாத்திரம் ஆராதியுங்கள்.
பிரியமானவர்களே, அவரை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிவிட்டது. நாம் எல்லோரும் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் விழுவோமா, அந்த பக்கம் விழுவோமா நமக்கு தெரியாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிங்க. என் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் எல்லோரையும் நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி மன்றாடுகிறவர்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் என்றும் அவர் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அரணும் கோட்டையுமாக இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், மிருகத்தின் முத்திரையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு நாமத்தை சொல்லி செவியுங்கள். ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால பெரியவங்களை நம்ம வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தணும்? சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னோம், அப்படித்தானே? ஆமா. இப்ப என்ன சொல்றோம்? குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். உண்டா இல்லையா? சூரியனை மையமா வச்சு வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மறந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, சூரியனையும் சந்திரனையும் வழிபடுவதை தூக்கி எறிந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு தெய்வம் நமக்கு இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அவரை மாத்திரம் ஆராதியுங்கள், அவரை மாத்திரம் போற்றி புகழுங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 108:1-2 படியுங்க. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே விழித்தெழுங்கள். வைகரையை விழித்தெழ செய்வேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீதுக்கு அதிகமான நெருக்கடிகள் இருந்தாலும் அவர் ஆண்டவரை துதிப்பதில் சோர்ந்து போகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வந்துருச்சுனாக்கும், எப்பாடா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்னாலலாம் துதிக்க முடியாது, படுத்துக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சம் வயிறு வலிக்கிறது மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு துதி கட்டு, என்னால துதிக்க முடியாது. ஒரு நல்ல ப்ரோக்ராம் டிவியில போய்கிட்டு இருக்குது, இன்னைக்கு துதி கட்டு. இன்னைக்கு தூக்கம் வர்றது மாதிரி இருக்குது, இன்னைக்கு துதி கட்டு. செய்யறீங்களா இல்லையா? ஆமா. தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ பொறுப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள். நாட்டை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், அதை கவனிக்கணும், இதை கவனிக்கணும். இருந்தாலும் துதிப்பதில் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வேத புத்தகத்தை கையில எடுத்து அல்லேலூயான்னு சொல்லி இறை வார்த்தையை போதிக்கிற என் அருமையான ஊழியர்களே, எத்தனை பேர் அதிகாலையில எழுந்து துதிக்கிறீங்க? நீங்க துதிக்கலைனாக்கும், அதிகாலையில எழுந்து ஆண்டவரை போற்றி புகழலைனாக்கும், நீங்க போதிக்கிறதுக்கு தகுதி இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. தாவீது ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து வைகரையை விழித்தலைச் செய்தார். Praise the Lord. Praise the Lord. துதித்து 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 வல்லமையால் நிரம்பி இருந்த தாவீது தன்னுடைய ஆடுகளை திருட கரடியோ சிங்கமோ வந்த பொழுது அவற்றை கொன்று போட்டார். இஸ்ராயல் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை கொன்றார். யாழ் எடுத்து மீட்டி ஆண்டவரை துதித்து சவுல் ராஜாவிடம் இருந்த பேயை ஓட்டினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தன்னை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்திய காரணத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரும் தாவீதை அதிகமாக அன்பு செய்தார். பிரியமானவர்களே, அவர் செய்த எல்லாவற்றிலும் எல்லா யுத்தங்களிலும் அவருக்கு வெற்றி கிடைக்க செய்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது துதித்து துதித்து வைகரையை விழித்தெழச் செய்தது போல நீங்களும் துதித்து துதித்து உலகிற்கு இருள் நீக்கும் வெளிச்சமாக இருங்கள். பிரியமானவர்களே, இடைவிடாது துதியுங்கள். அப்பொழுது
உலகம், பசாசு, சரீரத்தை ஜெயிக்க உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 5வது வசனத்தை படியுங்க. அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. Praise the Lord. Praise the Lord. கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியவர்களே பெரியவர்களே, நீங்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை புகழுங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா என்கிற எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பது பொருள். ஆகவே பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லியும் இயேசு நாமத்தை சொல்லியும் பரவச பேச்சு பேசியும் சத்தமாய் துதியுங்கள். Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியில் நிரம்பி கைகளை தட்டியும் கைகளை உயர்த்தியும் நடனமாடியும் ஆண்டவரை துதியுங்கள். தூய ஆவியில் நிரம்பி ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை துதியுங்கள். இடைவிடாது துதியுங்கள். இடைவிடாது துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில் வீட்டிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருப்பார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானது எது தெரியுமா? எது சொல்லுங்க பார்க்கலாம்? துதி பலி. துதி. துதி பலியும் நன்றி பலியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. ஆகவே வல்லமையோடு துதியுங்கள். கட்டுகள் உடையும், சாத்தான் ஓடுவான், சுபகாரியங்கள் நடக்கும். ஆமென். ஆமென். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஏராளம் ஏராளம் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணையாக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணையாக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். Praise the Lord. Praise the Lord. நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன செய்வாராம்? உங்க மத்தியில் அமர்ந்துவார். Praise the Lord. Praise the Lord. ஆகவே நீங்க துதிக்கும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? ஃபுல்லா அலைவா இருக்கணும். தூங்கிக்கிட்டு சோர்ந்து போய் கை கால் வலிக்குதுன்னு உட்கார்றது, எந்திரிக்கிறது, நிக்கிறது, 10 தடவை வாட்ச பாக்குறது, அப்படி இருக்கக்கூடாது. Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. துதிக்கும் பொழுது என் தேவன் வந்து உட்கார்றாரு, அவரை உட்கார வச்சுட்டு நான் கண்டதையும் செய்யக்கூடாது, கண்டதையும் யோசிக்க கூடாது. நீ செபிக்க உட்கார்ந்துட்டீனா செபி, சாப்பிட உட்கார்ந்துட்டீனா சாப்பிடு, பாட ஆரம்பிச்சிட்டியா பாடு, அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே ஜெபிப்பேன் சிஸ்டர், விளையாடிக்கிட்டே ஜெபிப்பேன் சிஸ்டர். அந்த கதையெல்லாம் உதவாது. நீ ஜெபிக்க அமர்ந்தினால் ஜெபி. ஜெபிக்க அமர்ந்துட்டு நீ தூங்குனீனாக்கும் சாத்தான் உன்னை ஆட்கொள்வான். Praise the Lord. Praise the Lord. ஆக பிரியமானவர்களே, வல்லமையோடு துதிங்க. ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். வேற எதுக்கும் படைக்கல. உங்கள்ட்ட இருந்து செல்வத்தை அவர் கேட்கலங்க, சொத்தை கேட்கலங்க. நீ வாங்கியிருக்க ஒரு பேச்சு நிறைய பட்டம் பதவி பெயர் புகழ் இருக்க, அதை கேட்கல அவரு. என்னை துதிக்க மாட்டேன், என்னை புகழ்ந்து பாட மாட்டேன், இதைத்தான் கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. மூன்றாவதாக படைத்தவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, மண்ணையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை மாத்திரம் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது பிரியமானவர்களே, மண்ணையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே அனைத்தையும் படைத்தவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்களை படியுங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின,
உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் உண்டானது. அவரால் அன்றி வேறு எவராலும் உண்டாகவில்லை. அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கும் அவரே வரவிருக்கிறார். அவரை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வடக்கேயும் ஆராதிக்கலாம், தெற்கேயும் ஆராதிக்கலாம், கிழக்கையும் மேற்கையும் ஆராதிக்கலாம். ஒன்னும் தப்பு இல்ல. ஒன்னும் தப்பு இல்லையா? தப்பு உண்டு. யாரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவராகிய உன்னை ஆண்டவராகிய படைத்தவரை மாத்திரம் ஆராதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் சாத்தானையும் ஒரு நாளும் ஆராதிக்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள். ஆவியிலும் உண்மையிலும் நிறைந்து ஆராதியுங்கள். தூய ஆவியில் நிரம்பி திருப்பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். பரலோகவாசிகள் என்னங்க செய்யறாங்க? இடைவிடாத ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆமா. ஒரு நாள் நாமும் அங்கே போக போறோம். அப்படித்தானே? ஆமா. இத நினைவுல வச்சுக்கிட்டு நாளைக்கு நான் அங்கேதான் போக போறேன்னு சொல்லி நினைச்சு பரலோகவாசிகள் துதிப்பது போல ஆண்டவரை ஆராதிப்பது போல நீங்களும் ஆராதியுங்கள். நிலை வாழ்வை உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ளலாம். Praise the Lord. Praise the Lord. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படியுங்க. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவன் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். Praise the Lord. Praise the Lord. கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஒருவன் கடவுளின் கோவிலை அழித்தால் ஆண்டவரை அழித்து விடுவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு தெய்வ பயமே இல்லாமல் துணிச்சலோடு பாவம் செய்து உங்களுள் குடியிருக்கும் தூய ஆவியானவரை ஒரு நாளும் துயரப்படுத்தாதீர்கள். பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி தீமை அனைத்தையும் விட்டு விலகி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்களுள் குடியிருக்கும் உருவமற்ற கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள். ஆமென். ஆமென். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து ஆண்டவரை ஆராதியுங்கள். பிரியமானவர்களே, கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக உங்களை ஒப்பு கொடுத்தும் சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தும் சத்தியத்தை சத்தமாய் பறைசாற்றியும் ஆண்டவரை ஆராதியுங்கள். ஏராளம் தான தர்மங்களை செய்தோம், நற்செயல்களை செய்தோம், துதிபலி நன்றி பலிகளை செலுத்தியும் ஆண்டவரை ஆராதியுங்கள். இடைவிடாது ஆராதித்துக் கொண்டே இருங்கள். மண்ணையும் கடலையும் நீரூற்றுக்களையும் படைத்த ஆண்டவரை மாத்திரம் ஆராதியுங்கள். படைத்தவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, திரும்பவுமாக நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி தீமையான அனைத்தையும் விட்டு விலகி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். இரண்டாவதாக அதிகாலையில எழுந்து வல்லமையோடு துதித்து ஆண்டவரை போற்றி புகழுங்கள். மூன்றாவதாக படைத்தவரை மாத்திரம் ஆராதியுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். தேவாதி தேவனே, உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை நாங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தாவே,
தேவாதி தேவனே, நீ வரும்பொழுது பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை மாத்திரம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை மாத்திரம் போற்றி புகழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, உம்மை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நின்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய், உறக்கத்தில் இருந்து நான் உன்னை காண விழித்துக் கொண்டேன், உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.